ஒயின் ஷாப். சீருடலை கெடுப்பது குவார்ட்டர். தண்டி யாத்திரையில் உப்பு காய்ச்சுறாங்கோ. தண்டையார்பேட்டையில் சாராயம் காய்ச்சுறாங்கோ. சட்டசபையில் நடப்பது ஃபைட். அம்மா என்றால் மம்மி. அப்பா என்றால் டம்மி. போல ஜோசியத்துல கண்டமா 6 மாசத்துக்கு வேலைக்கு போக கூடாது. அவன் சொல்லிட்டு அவன் பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க நல்லா பசியா அலைஞ்சிட்டே இருக்க. தொடையில பள்ளி விழுந்தா 1 வருஷத்துக்கு எந்த தொழில் பண்ணாலும் விருத்தி ஆகாதுன்னு சாஸ்திரத்துல போட்டு. உன் தொடை என்ன பெரிய ரம்பா தொடையா? நான் பள்ளி சொல்றத கேட்டுதான் நடப்பேன். ஒரு பள்ளி இன்னொரு பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குதுடா. அதை ஏன்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏமாந்து போறீங்க? ஏன்டா பள்ளி சொன்னா கேக்குறீங்க, பூனை குறுக்க போனா அவசரம்ங்கிறீங்க. ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்துற கேட்க மாட்டேங்கிறீங்களா? எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களை முதலமைச்சர் வராங்கன்னு சொல்லி டிராபிக்ல ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறாங்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாவே இருந்தது. அதுவும் ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல ரொம்ப அதிகமா இருந்தது. மனுஷன் அதை கூட விடல. 12B படத்துல அதே ஒரு சீனை வச்சிருக்காரு. சார் ஏன் சார் எல்லாரையும் மடக்கி வச்சிருக்கீங்க? நிப்பாட்டி டோட்டலா வசூல் பண்ண போறீங்களா? தலைவர் வர்றாரா? ஜெயலலிதா சென்ற பாதை எங்கும் தொண்டர்கள் கூடி வரவேற்றனர். இதனால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சார் எப்ப சார் தலைவர் வருவாரு? தலைவர் போன அப்புறம் தான் டிராபிக்கை கிளியர் பண்ணணும். தொண்டர்கள் சாலை ஓரங்களில் நின்று ஜெயலலிதாவை வரவேற்றனர். இதனால் போலீசார் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்தை மாற்றியமைத்தனர். ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? ஹாஃப் அன் ஹவர் எங்கே நிக்கிறேன். டீ சொல்லி டீயே வந்துருச்சு. பா டெலிவரிப்பா. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டியூட்டில இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. தலைவர் வர நேரம் தெரியல. அப்படி எங்கயா உங்க தலைவர் வர்றாரு? பதவியேற்பு நிகழ்ச்சி 11 மணி அளவில் நடந்தது என்ற நிலையில் காலை 7 மணி முதலே சென்னையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டதால் சாலைகளில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது. உண்மையிலே இப்படிதான் நடந்துச்சா? பாவிகளா, ஆனா ஆபீசர்களா மேல போற தலைவருக்கு கீழே டிராபிக்க க்ளோஸ் பண்றீங்களா?